ரெட் மீட்டியர். இங்கே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டு நம்ம வந்து ஹைட் பார்த்தீங்கன்னா 7.5லேருந்து 8 ஃபீட்டில் பண்ணியிருக்கோம். என்ட்ரன்ஸை மெயின் டோர் வரதுனால அது டச் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம் பாருங்கள். சுவிச்சஸ் இருக்குது, அந்த சுவிச்சஸை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே ஒரு பேனலிங் பண்ணி ஓப்பன் செல்ஃப் கொடுத்துருக்கோம், லைட்ஸு ஓகேங்களா. சென்டரில் வந்து கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வேண்டி. 2 சைடில் டோர்ஸ், ஒரு மிரர் டோர்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஷோகேஸ்க்கு வேண்டி. ஏன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஷோகேஸ் தனியாக நம்ம ஸ்பேஸ் கொடுக்குறதில்ல. பழைய வீட்டில் தான் நம்ம ஷோகேஸ் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போல்லாம் வந்து டிவி அட்டாச்சோட ஷோகேஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த பேட்டர்ன் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிவி வால் எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு தகுந்த பேட்டர்ன் கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். மெயின் இன்னொன்று, நம்ம டிவி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு சுவிச்சஸ் எல்லாமே ஒரு 2 ஃபீட் மேலே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கொண்டு போக வேண்டாம். 2 அடிக்கில் உள்ளே வச்சிங்கன்னா அது கரெக்டாக டிவி எங்கே மாட்ட போகிறோமோ அது கீழே சுவிச்சஸ் பிளான் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, ஒரு டைப்பில் பைப் கொடுத்தீங்கன்னா ஒயர்ஸ் எல்லாமே டிவி பின்னாடி வந்துடும், இல்லைன்னா வெளியே வர மாதிரி இருக்குங்க ஓகேங்களா. நம்ம டிவி மாட்டுறதப்போ ஒயர்ஸ் நிறைய தொங்குச்சுன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பைப் போட்டிங்கன்னா அந்த ஒயர்ஸ் எல்லாமே ஹைட் ஆகிருங்க பாருங்கள். இது வந்து ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம்.